காலங்காலமாக நம்ம கோல்டில் தான் மேடம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் தாத்தா பாட்டிலேருந்து அப்பா அம்மாலேருந்து எல்லாரும் சொல்கிறது வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ வந்து ஈவி தான். 90% மைனிங் முடிஞ்சிருச்சு. இருக்கிற 10% மைனிங் தான் இருக்குது. அப்போ 40 ரூபா குறைஞ்சதுன்னா 80 ரூபா ஏறும். உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரீஸும் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டை நம்புகிறாங்க. கோல்டை வந்து 10 to 20% ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏப்ரலுக்குள்ளே இது 15,000 இப்போ இருக்கிறது 25,000 கண்டிப்பாக ரீச் ஆகும். ஜீவு நேயர்களுக்கு வணக்கம். பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கம் இருக்கும் போதெல்லாம் தங்கத்தோட விலை மட்டும் ஷைன் ஆகிட்டே இருக்கு. தங்கத்தோட விலை ராக்கெட் போல உயர்ந்துட்டே இருக்கு. இது ஒரு ஷார்ட் டேர்மா இல்ல லாங் டேர்ம் ட்ரெண்டா? இதை பத்தி பேசுறதுக்காக மார்க்கெட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் சையத் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ சமீபத்தில் வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப உயர்ந்துகிட்டே இருக்கு. நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தீங்க 1 கிராம் வந்து 30,000 நெருங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கிட்டத்தட்ட 50% டச் பண்ணிருச்சு. 15,000 கிட்ட வந்துருச்சு சார். இதுக்கான காரணம் என்ன சார்? முதல்ல ரியலாக சொல்லணும்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முக்கிய காரணம் வந்து ட்ரம்ப்போட ஆட்சி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு பேச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் எல்லாருக்கும் போடுவேங்கிறாரு. அது இல்லாமல் டீடாலரேஷன், ஸோ டாலருக்கு எகெயின்ஸ்டாக எல்லாருமே வந்து ட்ரேடு பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ சைனா, இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் டாலருக்கு எகெயின்ஸ்டாக பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு தனியாக ஒரு நாணயத்தை கிரியேட் பண்ணி அது மூலியமாக நம்ம ட்ரேடு பண்ணணும், டாலரை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் மட்டும்தான் இந்த கோல்டு விலை ஏறிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்களோ நானோ வாங்குகிற தங்கத்தினால கோல்டு விலை ஏறுறது கிடையாது. ஸோ கண்ட்ரீஸ், சைனா மாதிரி கண்ட்ரி, ஃப்ரான்ஸ் மாதிரி கண்ட்ரி, இட்டாலி மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாருமே, இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்து தங்கத்தை ரிசர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டாலரை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அது இப்போ டேர்ன் ஆகி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து தங்கத்தில் எல்லாருமே எல்லா கண்ட்ரியும் முதலீடு செய்கிறதுனால தான் இந்த விலையேற்றம். ஓகே சார். இப்போ நடக்கிற பொலிட்டிக்கல் இஷ்யூஸாக இருக்கட்டும், வாராக இருக்கட்டும், இப்போ வந்து வெனிசுலாவில் கூட வந்து பிரசிடெண்ட்டை வந்து கைது பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால இந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? இப்போ வெனிசுலான்னு நீங்கள் கேட்டீங்க. அங்கே உள்ள பாப்புலேஷனே வந்து 28 பில்லியன் 2.8 crore பீப்புள் தான் இருக்காங்க. அதில் 75,000 பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அன்சர்டினிட்டினால. சரி, ட்ரம்ப் ஏன் அங்கே போகிறாரு அப்படின்னு எல்லாருக்குமே தோணும்ல. வேறு எதுவும் கிடையாது. அங்கே இருக்கிற கேஸு, ஆயில், இரும்பு தாது, நிலக்கரி, இது மாதிரி கனிமம், ரேர் மினரல்ஸ், அதை நோக்கி அங்கே போகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து கொக்கைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கொக்கைன் வந்து அமெரிக்காவுக்கு அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ரீசனை கொண்டு போய் அங்கே வைக்கிறாரு. ஆனால் அது கிடையாது ரீசன். அங்கே வந்து ரேர் மெட்டீரியல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் அமெரிக்கா நிற்கும். ஸோ அதனால் ஒரு போர் பதற்றத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் வெனிசுலாவில் போயிட்டு எல்லாரும் இது பண்ணுறாங்க, இப்போ கிரீன்லாந்தை போயிட்டு கைப்பற்றணுங்கிறாரு. அதை வந்து நான் விலைக்கு வாங்கிடுவேங்கிறாரு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஓகே சார். இப்போ ட்ரம்ப் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் வந்து தலையிடாமல் இருந்திருந்தா மேபி கோல்டு அண்ட் சில்வர் ரேட் வந்து கம்மியாகவே இருந்திருக்குமா? ஸ்டேபிளாக இருந்திருக்கும். அதுக்கு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். ஸோ எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் இதை பற்றி டீட்டெயிலாக பேச முடியும். பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துக்கிட்டே இருக்குது. அமெரிக்கா போயிட்டு 500 பில்லியன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன ரீசன்? உக்ரைனில் ரேர் மெட்டீரியல், கார்பைட்லேருந்து எல்லா ரேர் மெட்டீரியல்ஸ், கனிமங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. அதனால தான் அந்த கண்ட்ரியை வந்து சேவ் பண்ண பார்க்குறான் அமெரிக்கா. என்னதுன்னா ஈவிக்கு தேவையான பேட்ரி, லித்தியம் பேட்ரிக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கிது. அப்போ சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் நம்ம வந்து உக்ரைனை பிடிச்சிட்டோம்னா பாதி தேவையை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ வந்து ஈவி தான் மெயினாக. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது. உக்ரைன் போர் நடக்கிறப்ப இது ஏன் மாடிஃபை ஆகணும்னு தெரியணும்ல. அப்போ எல்லாருமே வந்து அமெரிக்கா ட்ரெஸரி பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சாதாரண ஒரு வெத்து பத்திரம், கருவூல பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமெரிக்கா தனக்கு தேவை செலவெல்லாம் அதிகமாகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பத்திரத்தை வந்து விற்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரி வந்து 500 பில்லியன் 200 பில்லியன் 1000 பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் அந்த பத்திரத்தை வாங்கி வச்சுப்பாங்க. அந்த பத்திரத்துக்கான வட்டி 5% ஏதோ அந்த கண்ட்ரிக்கு கொடுப்பாங்க. ஸோ அவனோட தேவைக்காக ஒரே ஒரு பத்திரத்தை மட்டும் வச்சுட்டு எல்லா கண்ட்ரியோட மணியும்
அமெரிக்கா வாங்கி அவன் செலவு பண்ணுறான். டெக்னாலஜி வைஸ் அவன் கில்லியாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த மற்ற கண்ட்ரியோட பணம் தான். அப்போ அதுக்கான 5% வட்டி அவன் எப்படி கொடுக்கணும், அவங்க எப்படி கொடுப்பாங்க, அமெரிக்கா எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்கல்ல, வேர்ல்டு வைடு க்ரூட் ஆயில் ட்ரேடு நடக்குது, கோல்டு ட்ரேடு நடக்குது, வாட் எவர் இட் இஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், வெஜிடபிள்ஸ் நடக்குது, மீட், இது மாதிரி ஏகப்பட்ட இது வந்து அமெரிக்காவுக்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. கார் உற்பத்தி ஆகட்டும். ஸோ இதெல்லாம் டாலரில் நடக்கிறப்ப ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டு வந்து தூங்கிக்கிட்டே இருந்தாலும் அமெரிக்காவோட கஜனாவுக்கு போய்கிட்டே இருக்குது. அப்போ அந்த தூங்கிக்கிட்டே இருக்கிறப்ப வர்ற 1% வருமானம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த வருமானத்தை எடுத்து அவன் வட்டியை கொடுத்துறான். அந்த ட்ரேடிங்லாம் எதில் நடக்குது, டாலரில் தான் நடக்குது. அந்த டாலரில் நடக்கிறதுனால அவனுக்கு வருமானம் அதிகமாகுது. அதில் வர்ற வருமானத்தில் இவங்களுக்கு எடுத்து 5% கொடுத்துட்டு அவன் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது, கோல்டோட ரேட்டு வந்து ஏறுது, ஏன் வெள்ளியோட ரேட்டு ஏறுது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன், ஜெலன்ஸ்கி ரஷ்யா போர் நடக்கிறப்ப ரஷ்யா இன்வெஸ்ட் பண்ணி டாலரில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்த, மற்ற கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டான். அப்போ ரஷ்யா மாதிரி கண்ட்ரியில் போய் அவங்களோட பணத்தையே அவங்க எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தனியாக ஒரு நாணயத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்தியா வந்து சைனாட்ட, ஈரான்கிட்ட, ஸோ இவங்கள்ட்ட எல்லாம் வந்து க்ரூட் ஆயில் வாங்குது. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈரான்ட்டேருந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம், இந்தியன் மணியில் வாங்குகிறோம், அது டாலரில் வாங்குறது இல்லை. ஸோ டாலருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம மாற்றுறதுக்கு போகிறதுனால இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப அமெரிக்கா ட்ரெஸரி பாண்ட் அப்படிப்பாங்க, அதில் நம்பிக்கை போய் டீடாலரேஷன் நோக்கி போகிறதுனால எல்லாரும் வந்து கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ கோல்டு விலை ஆல்ரெடி ஒரு சர்டன் ரேட்டுக்கு வந்துருச்சு, 8500. போன ஏப்ரல் 2025 8,500 விற்றது. நான் ஒரு எக்கனாமிக் டைம்ஸில் பேட்டியில் சொல்லியிருந்தேன், 8,500 விற்கிது. டிசம்பர் எண்டுக்குள்ளே 2025 டிசம்பர் எண்டுக்குள்ளே 14,000 இது ரீச் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். அதே எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் பேட்டியில் அக்டோபரில் இது வந்து 25,000 to 30,000 பர் கிராம் போகணுன்னு சொல்லியிருந்தேன். இதே ஜீபு சேனலில் லாஸ்ட் மந்த் ஒரு பேட்டியில் வெரி கிளியராக இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், ஏன் இந்த விலை ஏறுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. இப்போ ஒரு பக்கம் பார்த்தோன்னா வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து நடந்துட்டுருக்கு, வார் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டு வந்து வாங்கிட்டே இருக்காங்க. இப்போ விலை அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வாங்காமல அவங்களும் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. இது இப்போ எங்கே தான் சார் போய் முடிய போகுது, என்னதான் அதுக்கு தீர்வு? ஆல்ரெடி 5 to 10% தான் ரிசர்வ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கே வந்து கோல்டு ரேட்டு வந்து பர் கிராம் நேற்று ரேட்டு பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து 15,900 சம்திங் போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒன்றும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான ரீசனும் சொன்னேன், டீடாலரேஷன். அப்போ இங்கே மைனிங் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. 90% மைனிங் முடிஞ்சிருச்சு, இருக்கிற 10% மைனிங் தான் இருக்குது. அப்போ எல்லா கண்ட்ரியும் என்ன பண்ணுறாங்கன்னா, சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டை நோக்கி போகிறாங்க. ஒவ்வொரு நாட்டோட வங்கிகளும் கோல்டை வந்து சேவ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான் ட்ரெஸரி பாண்டில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த உக்ரைன் வார், ரஷ்யா வார் நடக்கிறப்ப அவனே ஃப்ரீஸ் பண்ணுறப்ப, டாலரை ஃப்ரீஸ் பண்ணுறப்ப, நாளைக்கு நம்ம கண்ட்ரிக்கும் அது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணானா நம்ம என்ன ஆகும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாமே போய்டும்ல. அவன் சொல்கிறதான் கேட்கணும், அமெரிக்கா சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்ற அந்த நிச்சயமற்ற தன்மையினால் மட்டும்தான் இந்த கோல்டு எடுது. இந்த ரிசர்வ் வந்து 5 to 10% தான் இருக்குது. 10 to 20% ஆச்சு அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏப்ரலுக்குள்ளே இது 15,000 இப்போ இருக்கிறது 25,000 போய் கண்டிப்பாக ரீச் ஆகும். இப்போ நடக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸில் கிரீன்லாந்தை போய் ஆக்குப்பை பண்ணணும்னு நினைக்கிறான், டென்மார்க்குக்கு பிரச்சனை, கியூபா மேலே பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளாக அமெரிக்கா எடுத்துக்கிட்டு, இதெல்லாம் ரீசன் என்னென்னா, ரேர் மெட்டீரியல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு பிரச்சனை பண்ணுறது, அந்த கண்ட்ரியை அக்வயர் பண்ணுறது. இதுதான் வந்து அமெரிக்காவோட வேலை. என்ன ரீசன்னா, பொருளாதாரத்துலேயும் சரி டெக்னாலஜி வைஸும் சரி அமெரிக்காவுக்கு எகெயின்ஸ்டாக சீனா பயங்கர அபரிமிதமான வளர்ச்சி, அதனால பயம். அதுவும் இல்லாமல் கிரீன்லாந்தில் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, 60,000 பீப்புள் தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கிட்ட ஒரு பாதை இருக்குது, ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து அண்டு இங்கிலாந்து, இந்த 3 வழி பாதை இருக்குது, கடல்வழி பாதை இருக்குது. அந்த கடல்வழி பாதையாக ரஷ்யாவும் சைனாவும் யூஸ் பண்ணி ஆர்டிக்லேருந்து அண்டார்டிக் வழியாக போகலாம், நீர்மூழ்கி கப்பல் மூலியமாக அந்த கண்ட்ரிக்கு போகலாம் அப்படிங்கிறத தடுக்க நினைக்கிறான். ஏன்னா மற்ற கண்ட்ரியில் போயிட்டு இவங்க பொருளாதாரத்துலேயும் சரி மற்றதுலேயும் சரி அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக கிரீன்லாந்து வந்து ஒரு பேசேஜ், கடல்வெளி பேசேஜ், அதை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் எடுத்துட்டோம்னா டென்மார்க்கோட ஒப்புதல் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம்
அப்போ இப்போ வேர்ல்டில் இருக்கிற கண்ட்ரியில் எந்த ஒரு கண்ட்ரி ஒரு பேசேஜ் கடல்வழி போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணுறானோ அது மிகப்பெரிய வல்லரசாக மாறும். அதுக்கான இதுதான் வந்து கிரீன்லாந்து ஆக்குபை பண்ணுறான். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் போய் அவன் ஆக்குபை பண்ணுறப்ப இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வீழுது, கோல்டு விலை ஏறுது. அப்போ இந்த அன்சர்டனிட்டினால் மட்டும்தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது. மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து கோல்டை வந்து 10 to 20% ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்களா? ஜேபி மார்கன் பேங்க்கு சொன்னாங்க 4800 வரைக்கும் கோல்டு ரேட்டு அவுன்ஸுக்கு போகும் அப்படின்னு சொல்லி 2 நாள் 3 நாள் வாய மூடல. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 4968 ஆல் டைம் ஹையை போய் தட்டியிருக்கு. ஜேபி மார்கன் பேங்க்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அவுன்ஸு வந்து டாலருக்கு எகெயின்ஸ்டாக 5400 வரைக்கும் போகும். அப்படிங்கிறப்ப தங்கத்தில் இப்போ இருக்கிறதுலேருந்து 40% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 15,000 16,000 விற்கிறது 40% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த கோல்டோட ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 25,000 to 30,000 போயிடும். இப்போ தான் நிறைய வல்லுநர்கள்லாம் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கோல்டு வந்து 2 lakh போயிடும், ஒரு பவுன் வந்து 2 lakh நோக்கி போகும், அது வரைக்கும் ஸ்டாப்பே ஆகாது டியூ டு ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட விஷயம் எல்லாருக்குமே இப்போ மீடியாஸ் மூலியமாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் ஏப்ரல் 2025 ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் போட்டப்பே நம்ம சொன்னோம் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஓகே சார். அப்போ வந்து இப்போது கோல்டில் வந்து ஒரு நார்மல் பொதுமக்களாக பார்க்கும்போது அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ஒரு சேஃபான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் காலங்காலமாக நம்ம கோல்டில் தான் மேடம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் தாத்தா பாட்டிலேருந்து அப்பா அம்மாலேருந்து எல்லாரும் சொல்கிறது கோல்டு சிறுக எல்லாருமே வந்து கோல்டு வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2008 ஒரு பவுன் வந்து 10,000 rupees தான். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு பவுன் எவ்வளோன்னு நீங்களே கணக்கு போதுங்க, 1,20,000. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கடந்த 15 yearsல பார்த்தீங்க அப்படின்னா. கோல்டோட ரேட்டு அபரிமிதமாக ஏறி இருக்குது. அதுவும் நவ்வே டேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. என்ன ரீசன்னா ட்ரெஸரி பாண்டை யாரும் நம்பலை, டீடாலரைசேஷன் எகெயின்ஸ்டாக போயிட்டுருக்காங்க. சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டாக மற்ற கண்ட்ரீஸ் எல்லாருமே நம்புகிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரீஸும் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டை நம்புகிறாங்க. அந்த ஒரே ஒரு ரீசனால். அதுவும் இல்லாமல் மைனிங் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. ஆல்ரெடி 90% வெட்டி எடுத்தாச்சு, மீது 10% இருக்குது. அதுக்கான போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு 2 lakh வரைக்கும் இந்த கோல்டு ரேட் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பபிள் தான், இது வந்து எப்போ வேணால் இந்த கோல்டு ரேட் வந்து வீழ்ச்சி அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு 40% கிட்ட லோ ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட பார்வையில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. நீங்களும் நானும் ஆல்ரெடி சொன்னாதான், நீங்களும் நானும் தங்கத்தை வாங்கி சேமித்து வைக்கலை. வேர்ல்டு வைடு கண்ட்ரிஸ் எல்லாருமே அவங்க வந்து ரிசர்வாக கோல்டை வாங்கி வச்சிட்ருக்காங்க. ஒரு கண்ட்ரி எப்படி அவனோட ரிசர்வை வந்து சேல் பண்ணுவாங்க? அவன்கிட்ட அபரிமிதமாக பணம் இருக்கிறதுனால தான் கோல்டு வாங்கி வைக்கிறான். அதை இறங்க விடுவாங்களா யாராச்சும்? எக்காரணத்தை கொண்டும் கோல்டு குறையவே கூடாது. சரி, நிறைய பேர் வந்து பபுள்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். இப்போ லாஸ்ட் பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா 21,000 வந்து நிஃப்டி வந்தது. எல்லாமே எஸ்ஐபி போட்டவங்க, மியூச்சுவல் ஃபண்டு போட்டவங்க எல்லாமே தையத்தக்கான குறிச்சாங்க. ஆனால் கொரோனா பீரியடில் 15,000 ரீச் பண்ணுது. அதுக்கப்புறம் 26,000 போச்சு நிஃப்டி 50ல். ஸோ அதெல்லாம் பெருசாக பேசவே இல்லை. 3,500 பாயிண்ட் விழுந்தோன்னே மீடியா ஃபுல்லாக ஒரே அலப்பறை, மியூச்சுவல் ஃபண்டு கீழே இறங்கிடுச்சு, அதாகிடுச்சு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி அது 26,500 சம்திங் போனது. அடுத்த ரேலியில் நடக்குது. இந்த ரேலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாமே வந்து திடீர்னு ஒரு பபுளில் கீழேலாம் விழுகவே விழுகாது. தங்கம் என்றைக்குங்க விழுந்திருக்கு? நீங்கள் வந்து 70ல் நடந்தது 80ல் நடந்ததை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்டர்நெட் வந்தது 2000க்கு அப்புறம் தான் இந்தியாவில் வந்தது. குளோபலைசேஷன் மாறினது 92 அப்புறம் தான் குளோபலைசேஷனே மாறினது. வேர்ல்டே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஏஐ நோக்கி போயிட்டுருக்கு, ஈவி காரை நோக்கி போய்கிட்டுருக்கு. வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பேங்க் செக்டாராக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், கிரிப்டோ கரன்சி எல்லாமே வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சும்மா வந்துக்கிட்டு நான் 78ல் இவ்வளோ நடந்தது, 88ல் இவ்வளோ நடந்தது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் சுத்த ஹம்பக். என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் தவறுலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இருந்த உலக பொருளாதாரம் வேறு, இப்போ இருக்கிற உலக பொருளாதாரம் வேறு. இப்படி கோல்டு ரேட் வந்து உயர்ந்துட்டே இருந்துச்சுன்னா இப்போ சாமானிய மக்கள் இருக்காங்க, ஒரு 2 lakhs அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு அதிகமான ஒரு ப்ரைஸ் சார். அவங்க எப்படி அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியும்? அவங்களால எப்படி அதை அஃபோர்ட் பண்ண முடியும்? வேறு எதில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்க? ஸோ இன்றைக்கி பிறந்தவங்க தான் இதை பற்றி யோசனை பண்ணணும்.
இந்த குழந்தைக்கு நம்ம என்ன சேவிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் யோசனை பண்ணணும். ஆல்ரெடி ஒரு 20 இயர்ஸ் பேக் பிறந்தவங்க, 30 இயர்ஸ் பேக் பிறந்தவங்க, 40 இயர்ஸ் பேக் பிறந்தவங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தைங்கள்லாம் இருக்கும், எல்லாமே சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்தியாவில் மோஸ்ட்லி வந்து கோல்டில் தான் எல்லாருமே சேவிங் பண்ணிகிட்ருக்காங்க. 35,500 டன் வந்து இந்திய மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்றது கோல்டு கவுன்சில் வந்து சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிறதோட இந்திய மக்கள் கையில் ரிசர்வில் இருக்கிறது அவ்வளோ பவுன் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்தியாட்ட 860 டன் வந்து கோல்டு வந்து கையிருப்பு வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கோல்டு பீஸ் நீங்கள் வாங்கி வைக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கோல்டு பீஸோ சில்வர் பீஸோ நீங்கள் வாங்கி வைங்க. ஃபிசிக்கலாக வாங்க முடியலை அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து 1 கிராம் நீங்கள் வாங்கணும் 15,000 தேவைப்படுது. ஆனால் என்கிட்ட வந்து 3,000 தான் இருக்குது அப்படின்னா, நேராக போய் கோல்டு பீஸ் வாங்கி வைங்க. இல்லை சில்வர் பீஸ், நிறைய பேர் இருப்பாங்க இன்றைக்கி சம்பளம் வாங்குறவங்க, 50,000 சேலரி வாங்குறவங்க, 20,000 சேலரி வாங்குறவங்க, அதோட 30% எடுத்து இது மாதிரி ரிசர்வ்லாம் வாங்கி போட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஆல்ரெடி தங்கம் வாங்கி வச்சுருக்கவங்களாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆகிட்டாங்க. இன்றைக்கி சாதாரணமாக ஸோ 1 கிலோ தங்கம் 30 லேக்ஸில் வாங்கி வச்சுருந்தவங்கலாம் ஒரு 20 பவுன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கல்யாணத்துக்கு 20 பவுன் போட்டு மினிமம் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக்கு 20 பவுன் போட்டு தான் எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இன்றைக்கி 20 பவுன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க. 25 லேக்ஸ் மோர் தென் அது மாதிரி வந்துருச்சு. ஸோ எல்லாருமே ஆல்ரெடி சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இந்தியன் மக்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்தியனோட மைண்ட் செட்டே வந்து சேவிங்ஸு தான். இன்றைக்கி ஒவ்வொரு மக்களும் காலரை தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோல்டு விலை ஏறுறதுனால நம்ம வந்து பணக்காராயிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்கிது. அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்த ட்ரம்ப்புக்கும் சைனா மாதிரி கண்ட்ரி அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கவங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த அன்சர்டினிட்டினால தான் இந்த கோல்டு விலை ஏறி இருக்குது. அட் எனி காஸ்ட் இந்த விலை வந்து இறங்கவே இறங்காது. சரி, நீங்கள் சில்வரை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. சில்வர் வந்து இட் இஸ் எ மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், மெட்டல் தான். ஆனால் அதோட பயன்பாடு சோலார் பேனலுக்கு யூஸ் ஆகுது, காருக்கு யூஸ் ஆகுது, சிப்செட்டுக்கு யூஸ் ஆகுது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து வெள்ளியோட பயன்பாடு இண்டஸ்ட்ரியலுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகிட்டே இருக்குது. சவுதி அரேபியாவில் இருக்கிற மத்திய வங்கிகள்லாம் வந்து சில்வரை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, சில்வருக்கும் இதே தான் சொல்லிட்டு இருந்தீங்க. தீபாவளிக்கு முத நாள் வந்து 207 ரூபா போனது, அதுக்கப்புறம் 140 ரூபா வந்தது. 40 ரூபா குறைஞ்சதுன்னா 80 ரூபா ஏறும். சில்வர் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி லாஸ்ட்டு பேட்டியில் சொல்லியிருந்தேன், சார் சில்வர் எவ்வளோ ஏறும், 100% ஏறுமா அப்படின்னா கேட்டாங்க. லாஸ்ட் இயர் எவ்வளோ விற்றுதுன்னு கேட்டேன். 94 ரூபா 90 ரூபா விற்றுது சார். இப்போ எவ்வளோ விற்கிது? 200 ரூபா. 100% ஆகிடுச்சா? ஓகே, அப்போ இன்னும் எவ்வளோ ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சும்மா விளையாட்டுக்காக நான் இது சொல்லவில்லை, ரிசர்ச் பண்ணி தான் சொல்கிறேன். நீங்கள் இதே பேட்டியை அடுத்த 3 மாதம் 4 மாதம் கழித்து கேட்டாலும் 500 ரூபா 600 ரூபா 700 ரூபான்னு போகும். 500 ரூபா ஆனோடனே 450 ரூபா ஆகும், திருப்பி 550 ஆகும், 550 ஆனோடனே 500 ரூபா ஆகும், திருப்பி 600 ரூபாய்க்கு போகும். இந்த ராலி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராலி இருந்தால் மட்டும்தான் பை செல்லே நடக்கும். ஒரே சைடு நடந்ததுன்னா டிமாண்ட் ஜோன், அந்த சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகிட்டே இருக்கிறப்ப தான் இந்த விலையேற்றம் ஏறும். ஷேர் மார்க்கெட்லேயும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வெள்ளி வந்து மிகப்பெரிய அசட்டாக இந்தியாவில் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளியில் போய் இன்வெஸ்ட் பண்ண, என்னால் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. 8 கிராம் வாங்கணுன்னா 1,20,000 ரூபா தேவைப்படுது இன்றைக்கி, எல்லா டேக்ஸ் எல்லாம் சேர்த்து. அதே வந்து நீங்கள் வந்து 1/2 கிலோ சில்வர் எடுத்து சேர்த்து வைக்கலாம். ஸோ அது வந்து நாளைக்கு கோயிங் ஃபார்வர்ட் இந்த பணவீக்கம் இன்ஃப்ளேஷன்லாம் நடக்கிறப்ப நீங்கள் பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா பெரிய உங்களுக்கு சம்பாத்தியமே பண்ணியே கொடுக்காது. இப்போ நீங்கள் பணத்தில் பேங்க்கில் போட்டு வச்சாலும் சரி, அந்த பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ண, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் போய் கேளுங்க, ஒரு 10 lakhs வித்ட்ரா பண்ணோன்னா 6% டேக்ஸ் போடுவோம். உங்களால் 10 lakhs எடுக்கணுன்னா 6,000 rupees நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் அதை வித்ட்ரா பண்ண முடியும். நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 5 டிரான்சாக்ஷன் தான் ஃப்ரீ. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 20 rupees 25 rupees போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் பேங்க்கில் போடுற பணமும் வந்து வேஸ்ட்டு தான், அவங்களுக்கு தான் யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ அந்த பணத்தை நம்ம இன்வெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கோல்டுலேயோ சில்வர்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் கடந்த கால வரலாறு எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் 2008 10,000 ரூபா இருக்கிறப்பையும் பவுன் வாங்க முடியலை, ஒரு பவுன். ஆமாம், ஓகேங்களா? 20,000 ஆகிறப்பையும் இதே வார்த்தை தான் சொல்கிறீங்க, வாங்க முடியல. 30,000 40,000 50,000 60,000 70,000 வந்தாலும் இதே தான் சொல்கிறீங்க. 50,000 ரீச் ஆயிடுச்சு, 70,000 ரீச் ஆயிடுச்சு, 1 கிராம் 10,000 ரீச் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. 10,000 ரீச் ஆனதுக்கப்புறம் அதோட ராலி 50% ஏறிடுச்சு. 10,000லேருந்து 15,000 வந்துருச்சு. அப்போ 10 to 15 50% ஜஸ்ட் 4 or 5 months
கிடுகிடுன்னு போன அக்டோபரில் ஆரம்பிச்சது ராலி ஒன்றும் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கோல்டு பீஸோ சில்வர் பீஸோ இல்லை ஃபிசிக்கல் சில்வரோ வாங்கி வைங்க. ஓகே சார். இப்போ நீங்க பேசும்போது சொன்ன மாதிரி இப்போ ஏழைகளோட தங்கமா வந்து சில்வர் வந்து மாறிடுச்சு சார். இப்போ கடந்த 1.5 வருஷமா கோல்டு அண்ட் சில்வர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து தேவையே இல்லைனா கூட அந்த கோல்டை போய் ஒரு சேஃப்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வாங்கும்போது ஒரு பாமர மக்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த அமௌண்ட்டை போய் அதில் வந்து அவங்க அஃபோர்ட் பண்ணி வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை அவங்க பார்த்து அந்த கோல்டை வந்து வாங்கணும்? தங்கத்தை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 20 பவுன் 30 பவுன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏழைகளுக்கான முக்கிய பொருளாக வந்து வெள்ளி மாறிக்கிட்டே இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளியை வாங்கி வைங்க. அது ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணவே பண்ணாது. என்ன ரீசன் அப்படின்னா, இன்றைக்கி ஆயிலோட இதெல்லாம் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. கோயிங் ஃபார்வர்டு இந்த வேர்ல்டே வந்து ஈவியை நோக்கி போய்கிட்டே இருக்குது. ஸோ ஈவியோட இது இண்டஸ்ட்ரியலோட தேவைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க வெள்ளினால் ஆபரணம் இதெல்லாம் அணிகலன்கள்லாம் செஞ்சு போடுறதுனால வெள்ளி நடக்கிறது இல்லை. இண்டஸ்ட்ரியலோட தேவை நீட்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது. மெக்சிகோ கண்ட்ரியில் தான் வந்து வெள்ளி அதிக அளவில் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சைனா வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கான், அடுத்த 25 இயர்ஸுக்கு நீ வெட்டுற வெள்ளியெல்லாம் எனக்கு தான் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் அங்கே வைக்கிறான் மெக்சிகோ நாட்டுக்கு. ஸோ இது மாதிரி நடக்கிறதெல்லாம் அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. இவன் என்ன இவ்வளோ வெள்ளி அக்குமுலேட் பண்ணுறான், அவனோட பொருளாதாரம் வேறு லெவலில் போயிட்டுருக்குன்னு பயப்படுறான். இப்போ சைனா மாதிரி கண்ட்ரிஸ் வந்து ஈவியில் வந்து பெரிய லெவலில் மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வெள்ளி வந்து பெரிய ரேலியை நோக்கி போகும். இது 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெள்ளியை வாங்கி வச்சுக்கிட்டே இருங்க. கோல்டு வாங்க முடியாதவங்க வெள்ளி சைடு போகலாம். ஓகே சார். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வரோட விலை ஏற்றத்துக்கான காரணம் என்ன, அடுத்து வந்து வரக்கூடிய நாட்களில் தங்கம் வந்து எவ்வளோ ரேட்டை நெருங்க போகுது, பாமர மக்கள் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நேர்களே, அன்சர்டனிட்டி அதிகமாகும் போது அசட்டை பாதுகாத்துக்கிறது தான் ஸ்மார்ட்டான இன்வெஸ்டிங். கோல்டு அண்ட் சில்வர் ஹைப்பா இல்லை ஹெட்ஜா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.